விசிகாவின் ஆட்சியில் பங்கு அதிகாரம் என்பது இயக்கத்தின் நிலைப்பாடு, அதில் தவறில்லை. திருச்சி எம்பி துரை வைகோ பேட்டி. சுதந்திர போராட்ட தியாகி செக்கிழுத்த செம்மல் என அனைவராலும் போற்றப்படும் வ.உ. சிதம்பரம் பிள்ளையின் 88ஆம் ஆண்டு நினைவு நாளையொட்டி திருச்சி நீதிமன்றம் அருகில் உள்ள வ.உ. சிதம்பரனார் சிலைக்கு திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வின் போது மாநில துணை பொதுச் செயலாளர் மருத்துவர் ரெக்கியா ஷேக் முகமது, மாவட்ட செயலாளர்கள் வெல்லமண்டி சோமு, மணவை தமிழ்மாணிக்கம், சேரன் மற்றும் கட்சியினர் உடனிருந்தனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த துரை வைகோ, ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி சிறைவாசம் சென்று சித்திரவதைக்கு ஆளான செக்கிழுத்த செம்மல் அவர்கள் மறைந்த நாள் இன்று. ஆங்கிலேய ஏகாதிபத்தை எதிர்த்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முதலில் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய கப்பலோட்டிய தமிழன் மறைந்த நாள் இன்று. வைணவம், பௌத்தம், கிறிஸ்துவ, இஸ்லாமிய நூல்களை தமிழில் எழுதி அன்றைய காலத்திலேயே இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு முன்பே மத சார்பின்மைக்கு ஒரு அடையாளமாக திகழ்ந்தவர்தான் வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்கள். அவர் மறைந்த நாளான இன்று தியாக திருநாள் என்று அறிவித்துள்ள நம்முடைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு நன்றி தெரிவித்து, இந்த நாட்டின் விடுதலைக்காக தங்கள் வாழ்க்கைகளை அர்ப்பணித்த மகாத்மா காந்தியடிகள், வ.உ. சிதம்பரனார் மற்றும் பகத்சிங் போன்றவர்களின் தியாக வாழ்க்கை வீண் போகக்கூடாது. ஜாதி மத அரசியலை புறந்தள்ளிவிட்டு நாமெல்லாம் ஒன்று, நாமெல்லாம் இந்தியர்கள் என்று ஒரு ஒற்றுமை உணர்வோடு தாழ்த்தப்பட்டவர்கள், பட்டியலினத்தவர்கள், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அனைவரும் முன்னேறும் வகையில் இந்த நாடு புதிய சிகரங்களை தொட வேண்டும் என்று தியாக திருநாளான என்று ஐயா வ.உ. சிதம்பரனார் அவர்கள் மறைந்த நாளான என்று நாம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் என்று கூறி, எங்களது இயக்கம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் எங்கள் இயக்க தந்தை தலைவர் வைகோ அவர்கள் சார்பிலும் ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் திருவுருவச் சிலைக்கு இன்று மாலை அணிவித்து நாங்கள் அஞ்சலி செலுத்தினோம். ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை அவர்களின் தியாகமும் புகழும் என்றும் தமிழர்கள் மனதிலும் இந்தியர்கள் மனதிலும் நிலைத்து நிற்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். இவர் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் வந்து அதிமுக போகிறோன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, அப்படி அவர் இங்கேயும் சொல்லலையே. இந்த கூட்டணியில் நான் நிலைத்திருக்கிற இந்த திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணியில் நாங்கள் தொடர்ந்து நீடிப்போங்கிறது நேற்று கூட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறாரு. அது தவறான செய்தி நினைக்கிறேன். தொடர்ந்து அவங்க அதிகாரம் வேணும், ஆட்சியில் பங்கு வேணும் சொல்கிறதுனால இல்லை, அதிகாரம் வேண்டும், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதற்காக அவர் கூட்டணியை விட்டு சென்று விடுவார் என்று நம்ம எப்படி சொல்ல முடியணுமோ. அவர் ஒவ்வொரு கட்சி தொண்டர்கள் ஒரு இயக்கத்துக்கு ஒரு ஆர்வம் இருக்கும், நம்ம ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு இருக்கும். அது அந்தந்த இயக்கங்களுடைய ஒரு ஆர்வம், அது தவறு கிடையாது. அதே வேளையில் எங்களுக்கு மதிமுக அப்படி ஒரு நிலைப்பாடு கிடையாது. அது அவங்களோட அந்த இயக்கத்தோட நிலைப்பாடு. அவங்க அதனால் அந்த கூட்டணி விட்டு வெளியே போகிறாங்க செய்கிறாங்க நம்ம எடுத்துக்க வேண்டாம். நம்ம